டீம் ஃபுல்லாக பின் பண்ணுது சத்தி எடுத்துட்டா இதில் நான் ரைட் பண்ண போகிறோம். எக்கச்சக்க பேர் இருக்கணும் இந்த ஷோ பார்க்குறோம். நாங்கள் இருந்த காலம் அப்படி அந்த ஒரு யுத்த காலத்தை வந்து நாங்கள் அனுபவிச்சினாங்க. ஆனால் இதை பார்க்க அப்படி அந்த ஒரு ஃபீலிங் தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கணும். எவ்வளோ பேர் இது இருக்கிற பாருங்க இந்த ஷோவை பார்க்குறக்காண்டி. ஹலோ, யூ ஆர் குட். Your friend. Your name? இது என்னையா இந்த செயின் லக்கெல்லாம் நாங்கள் காணாது. அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணினாலும் கொஞ்சம் முன்னால் பொம்பளை பிள்ளை எல்லாம் டிக்குது. கிண்மதியா சுற்றி வர ஒரு ஆளுகள் இல்லை. சூப்ஸ் ஐட்டம் கிடக்கு. அதை விட வந்து எங்கே போனாலும் இந்த பச்சை மரக்கறிகள் வந்து ஸ்னோ ஸ்னோ கொட்டுதுயா ஸ்னோ. பனிக்குள்ள நிற்கிற வச்சு ஆனால் ஒன்றுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி அடிடா ஒரு பிரேக். அதான் என்ன குளிர் குளிர் என்னென்ன இந்த வெளிநாட்டில் இருக்கிறீங்களையா. -2 வந்து இது இருக்கு. பேய் வீட்டுக்கு போக போகிறோம். இதுதான் அந்த வீடு. உள்ளுக்குள்ள வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கு. உண்மையாகவே ஒரு பேய் வீடு எப்படி இருக்குமாண்டா இந்த பேயை பாருங்க. எங்க அடுத்ததா நாங்க வந்திருக்கிறோம் பயங்கரமான இடம். இதுல பாருங்க என்ன நிக்கிற பொசிஷன் இருக்கு. ஆளை பிடிச்சு எல்லாம் ரெடியா ரெடியா சார். என்ன லைட்டா பசிக்குதானே நாங்க இஞ்சால போயிட்டு வரோம். நானும் நீங்களும் இஞ்சால போய் இதை விட கொஞ்சம் ரிஸ்கான இதெல்லாம் இதை விட ஒரு ஹார்டான ஒன்று இருக்கா அதை போய் பார்த்துருவேன். ஐயோ எவ்வளோ உயரத்துக்கு பார்க்கவே நல்லா சொல்லுவீங்க. சரி 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 டீம் ஃபுல்லாக பின் பண்ணுது அதுக்கு போகிறதுக்காண்டி. இங்கே வேற இதில் இருக்கிற எல்லாரையும் பாருங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஆக்களோட இந்த உடுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெக்கி ஸ்டைலுன்றது வந்து இங்கே இருந்தால் உருவாகினதே மாதிரி இருக்குது. எல்லாருமே பெக்கி. இப்போ என்ன சம்பவம் பண்ணால் வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சிக்க போகுது. எல்லாரும் ஏற்றி விட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அலற சத்தம் மட்டும் கேட்டுக்கு பாரு. கடைசி யாரும் முறை பார்த்துருப்பாங்க. என்ன சம்பவம் பண்ணாது மேல போட ரெண்டு விட்டுட்டு சத்தி எடுத்துட்டா. இந்த அழுகுற பக்கத்துல டப்பச்சு அந்த முதலாவது அனுபவம் என்ன சொல்லிச்சு. இங்க பாத்தீங்கன்னா அடுத்ததா டீம் போகுது. இப்போ நாங்களும் வந்து இதில் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். இதில் கோகார்ட் இது வந்து ஓட போகிறோம். அதுக்கா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பேசிக் டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இதோண்டு தான் இருக்கோம். இதை போட்டுட்டு உங்களுக்கு அளவான ஒரு ஹெல்மெட்டையும் தூக்கி போடுவோம். Slow down, stop it, break them. Slow down. Selamat datang. Siapa baik? சரி இப்போ நாங்கள் இதில் நான் ரைட் பண்ண போகிறோம்.
பரவாயில்ல நல்லா இருக்கு தொப்பி எங்கடா என்னன்னா வந்து ஸ்பீடா ஓட மாட்டான் என் வெயிட்டை ஸ்பீடா முறுகி இருப்பேன் தெரியும் தான் மற்றது இதில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டேடியம் இதில் சண்டை பிடிப்பினோம் இங்கே வருங்க எவ்வளோ பேர் இந்த ஷோவை பார்க்குறக்காண்டி வந்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்கணும் இந்த ஷோ பார்க்குற நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இது வந்து ஒரு டைமுக்கு தான் நடக்கும் அப்போ இந்த நேரம் இருக்கிற வழியாக நடக்குது ஒரு சண்டை என்ன மாதிரி நடக்கும் வந்து காட்டினான் ஒரு சண்டை காட்சி எப்படி இருக்குமோ அது அப்படி இதில் வந்து செய்து காட்டின பாருங்க ஆனால் இதை பார்க்க எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது ஒரு இது வேற இல்லை என்னென்னா நாங்கள் இருந்த காலம் அப்படி அந்த ஒரு யுத்த காலத்தை வந்து நாங்கள் அனுபவிச்சினாங்க ஆனால் இதை பார்க்க அப்படி அந்த ஒரு ஃபீலிங் தெரியல ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கணும் எவ்வளோ பேர் இது இருக்கணும் பாருங்க இந்த ஷோவை பார்க்குறக்காண்டி ஆனால் இதெல்லாம் வந்து நேரில் கண்ட எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியலை எத்தனையோ பேர் வந்து இப்போ எங்களோட இலங்கையில் வடமாகாணத்தில் இருக்கிறார்கள் அதுவும் யுத்த காலங்களில் இருந்தாக்களுக்கு இதெல்லாம் பார்க்க பெருசாக இது இல்லை இது ஒரு ட்ராமாட்டிக் இதாக வந்து செய்து காட்டினோம் ட்ராமா வந்து என்ன மாதிரி இருக்குமோ அப்படி வந்து நடிச்சு கொண்டிருக்கணும் ஆனால் எக்கச்சக்க பேர் வந்து இதை பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும் எல்லாரும் ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா இதாகவே வந்து செய்திருக்கணும்และทั้งหมดนี้ก็คือการแสดงชุด The Hollywood Action ขอขอบคุณทุกท่าน இது வந்து ஹாலிவுட் ஆக்ஷன் வந்து அந்த என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி இருக்குமோ அப்படி வந்து செய்து காட்டின இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக ஆக்கலாம் இதை பார்க்குறக்காண்டி வந்தது ஹலோ யூ ஆர் குட் your friend we can visit yeah okay இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள விசிட் பண்ணலாமா இதில் பாருங்க எல்லாருமே வந்து எல்லாருமே அங்கால பக்கம் போயினோம் நாங்கள் ஒரு இந்த சண்டை களம் என்ன மாதிரி இருந்ததுன்னு காட்டுறக்காண்டி இங்கே பாருங்க இந்த செயின் பிளாக் இது எல்லாம் வந்து இப்படி தான் Nice. Your name, bro? Your name? Nick. Okay, okay, fine. இதில் பாருங்க செயின் பிளாக் இவையெல்லாம் வந்து ஒரு நடிகர்கள் இதை வந்து நடித்து காட்டியிருக்கணும் ஐயா இது என்னையா இந்த செயின் பிளாக் எல்லாம் நாங்கள் காணாத அதான் இது வந்து ஹாலிவுட் ஆக்ஷன் நாங்கள் இதை விட பெரிய இது பெரிய ஒரு விஷயமே இல்லை ஆனால் நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு படம் எடுக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனை தான் இப்போ நேரடியாக பார்த்துருக்கோம் இல்லை ஆனால் உண்மையாக நடிச்சிருக்கிறோம் அதான் தேங்க்யூ தேங்க்யூ வாசிட்டு என்ன பேசுகிறா ஆமா ஹலோ பொடியங்களை பார்த்தாலும் பொட்டையில் பார்த்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஹலோ இருக்க பெரிய சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் பலூனுகள் பொம்மைகளை காட்டி பிடிச்சோட்டு திரிகுதல் எல்லாரையும் பார்க்க நல்ல ஒரு சின்ன ஆகலா ஒரு கியூட்டான சின்ன பிள்ளைகளே பெரிய பிள்ளைகள் வேறு இவன் சொல்ல அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளே பெரிய பிள்ளைகளா இங்கே இருக்கிற பிள்ளைகள் வேறு இவையெல்லாம் வந்து பெரிய பிள்ளைகள் பார்த்தா சின்ன பிள்ளைகள் மாதிரி பலூனுகள்
இது பொம்மையல் கட்டி பிடிச்சோட்டு தெரியுது ரெண்டு சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ வாஷ்ரூம் ஒருக்கா போய் பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கு பட்டு என்ன வித்தியாசப்பட்டு பார்ப்போம். என்ன இதால் பார்த்தா அங்கால தெரியுதா? ஆஹா இங்கே பாருங்க என்ன இதில் டிஃப்ரெண்ட்னா வந்து இது பாத்ரூம் சரியா, இதுல இருந்து வெளியில இருக்கிறாங்கள பார்க்கலாம். இங்கே பாருங்க நாங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணினாலும் கொஞ்சம் முன்னால பொம்பளை பிள்ளை எல்லாம் டிக்குது. நிம்மதியா சுற்றி போடுற ஒரு ஆளுகள் இல்லை. இருட்டா இருக்கு. அதான் வேண்ட புருஷன் எல்லாருமே நல்ல என்னது ஒரு ஃபேஷனிட்டிக்காக வலிக்கிட்டு நிற்கணும். அது எங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லாட்டி அது அப்படியே தானா என்று தெரியலை. இப்போ நான் ஃபுட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். இங்கால இந்த இதுக்கு பேக்கேஜுக்கு இருக்குது தானே, இதுக்கு ஃபுட்டும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? உண்ணவில்லையா நீங்கள்? இங்கேயா பொடியாங்கள்? ஹாய். ஓகே ஹாய். ஓகே ஓகே. இங்கே வந்து உங்களை விட்டு நாங்கள் காணாமல் போய்விட்டோம். நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? இந்தியன் ஃபுட்டாக இருக்கா? நாங்கள் ரிஸ்கே எடுக்காம இருப்போம். பாருங்க எக்கச்சக்க பேர் கூட காணக்கூடிய இதில் வந்து இந்தியன் ஃபுட்டும் தாய் ஃபுட்டும் ரெண்டும் இருக்கான். இந்தியன் ஃபுட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. சோறு இருக்குது, பருப்பு இருக்குது, அப்பளம், வெஜிடேரியன். இங்கே தாய்லாந்து ஃபுட்டில் சிக்கன் இதெல்லாம் வந்து தாய்லாந்து ஃபுட். அப்பளமும் தாய்லாந்து ஃபுட் ஆகிதான். எதாண்டே சாப்பிட போகிறோம். நூடுல்ஸ் இருக்குது, சூப் இருக்குது, சூப்ஸ் ஐட்டம் கிடக்கு. அதை விட வந்து எங்கே போனாலும் இந்த பச்சை மரக்கறிகள் வந்து வெட்டி வச்சுருக்கோம். அது ஐஸ்கிரீமும் இருக்குது. ஜெரு ஐஸ்கிரீம். இதுதான் மதிய உணவு. பரவாயில்ல, சிக்கன் பொரிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து ஸ்னோ டவுன் உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து ஐஸாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிப்போம். இதில் சில பொருட்கள் வந்து கொண்டு போயிடாது. அதில் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் ஒன்று கொண்டு போயிடலாம். உள்ளே வந்தோடனே கூலாக இருக்குது. ஒரு சொக்ஸ் ஒன்று தந்து விட்டவ நான் நினைக்கிறேன். அதுக்கான சப்பாத்து போடணும்னு நினைக்கிறேன். சப்பாத்தெல்லாம் கலட்டணும். கலட்டிட்டு அங்கே ஒரு இது ஒன்று தரணும். அது திருப்பு சப்பாத்து எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு இங்கே ஒரு சப்பாத்து ஒன்று தந்துக்கிறேன். என்ன இதில் பில்டப் கொடுக்குறோம்? அந்த அப்படி இருக்குமா? சுவிஸ் தான். சுவிஸுக்கு போக போகிறோம். இதில் ஜக்கெட் வேறு தந்திக்கணும், சப்பாத்து வேறு தந்திக்கணும். அதுக்கு தனியாக சாக்ஸ் தந்துட்டுருக்கணும். பாவம் வித்தியாசமாக இருக்குமோண்டு யோசிக்கிறேன். நண்பர்கள் எல்லாமே விளக்கிடணும். போருக்கு தயார். ஓவா வேற லெவல். எப்படி இருக்கு பாருங்க. உள்ள வந்தோன்னு இது வந்து என்ட்ரன்ஸ் மட்டும்தான். உள்ள வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பூட்டுற மாதிரி வாசல்ல நிற்கிறான்.
அப்பா உள்ள வேறுங்க எவ்வளோ பேர் நிற்கிது வேறு. ஹலோ ஸ்னோ ஹோட்டல் மேலே இருந்து பேர் நிற்கணும் பாருங்க. இதுல இந்த மேல சரக்கு விலையும் வந்து விளையாடலாம். இப்ப நாங்கள் ஒரு பனி உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒரு பனி உலகத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குமெண்டு. இந்த வெளிநாடுகளுக்கு போகாத எங்களுக்கு குளிர் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரி சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குமெண்டு இங்கே பாருங்க. நாங்கள் எடுப்போம் ஸ்னோ ஸ்னோ கொட்டுதுயா ஸ்னோ பாரு. பிரச்சனை இல்லை. நல்ல குளிராக இருக்கு. அடிக்கிற வெக்கைக்கு செம்மையான குளிராக இருக்கு. மேல பனி கொட்டுதையா பனி. சாரி பனிக்குள்ள நிற்கிற யானை ஒன்றுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற பாருங்க. மற்றது இங்கால ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி ஃப்ரேம்கள்லாம் வச்சுக்கணும். நீங்கள் தேவையாண்டா இதில் இருந்து புகைப்படங்களும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் அது கூட தடிமலை ஆக்கிட்டு. ஓகே இந்த சூழல் வந்து அப்படியோ ஃபுல்லாகவே வந்து மாற்றுது பாருங்க. பனியில் தான் செய்திருக்கேன் வயசாரு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பனிக்கரடி. ஓ எல்லாமே வந்து அந்த வரையக்க எங்களுக்கு தெரியலை. வெளியில் வைக்கலேருந்து வந்து நாங்கள் அதான் பெரிய கூலன்ட்டு தெரியலை. உள்ளுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ரெண்டா போகிறது அந்த குளிர்ன்ற தாக்கம் தெரியுது. வா இதில் வேறு எங்கிட்ட டீம் வந்து சரி கொண்டு வருது. ஓ போய் சறுக்குவோமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஆனால் சறுக்க கேமரா யூஸ் பண்ண இல்லாது பொடியங்களை கொடுத்துட்டு போவோம். நிறுசன் சரி ரெடி. It's okay. It's okay. ஐயோ அடிடா ஒரு பிரேக். அப்பா ஓகே பிரேக்க போடு பிரேக்க போடு. ஓகே என்ன குளிர் குளிர். ஆ
காடிலே மணிக்கடி இருக்காத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் என்ன குளிர் என்னென்ன இந்த வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஐயா? அதான் அதான் வெளியே போ. பொருளா வாழ பொருள் நிறு. நிறு. அதாவது ஸ்னோ விளையாட்டு. ஓ இந்த பாருங்க மேலே எந்தபடியோ விழுதான். ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்கு வந்து போயிடும். இந்த இடத்துக்குள்ள -2ல் வந்து இது இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. -2வே வந்து எங்களுக்கு தாக்க பிடிக்காட்டி வெளிநாட்டில் இருக்கிறாங்கலாம் -2 ஆகும் வேணாம். வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இயலாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது, நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அனுபவம் வந்து வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் வந்தால் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்தோன்னே பொடியங்க சொல்கிறாங்க அடிக்கிற பக்கம் உள்ளே நின்றுருக்கலாம். பட் ஆனால் உள்ளே நிற்க கைக்கு ஒரு க்ளவுஸ் வந்து போட்டுருந்தா நல்லாயிருக்கும். சறுக்கிறோம் அப்படியே விரைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வந்தால் ட்ரை பண்ணுவோம். அடுத்ததாக பேய் வீட்டுக்கு போக போகிறோம். அடுத்ததாக நாங்கள் பேய் வீட்டுக்கு போக போகிறோம். இதுதான் அந்த வீடு. உள்ளுக்குள்ளே வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குமென்னு சொன்னவ. ஸோ இப்போ பார்ப்போம். உள்ள எக்கச்சக்க சட்டங்கள் வந்து கேட்குது. பாவம் காஞ்சிநாதரி வாயில உள்ள போ பாப்போம் என்ன சொல்லுதேன். வா நான் ஸ்மாகிங் இது உண்மையாகவே ஒரு பேய் வீடு. எப்படி இருக்குமாண்டா இந்த பேயை பாருங்க. லைட் நிப்பாட்டினாங்க. எந்த பக்கத்தில் இந்த பேய் வர போகிறோம் பயமா. என்னடா என்னடா திருப்பி அடிச்சு போடா போடா. இதெல்லாம் பயமா எங்களுக்கு. இதெல்லாம் எத்தனை பார்த்துருப்போம். எங்களுக்கு நீங்க பயங்க என்னடா ஒன்றை காண. என்னடா ஒன்றை காணல. பேயோட பேர் நீங்க பேய காணல. இதுல கட்டில இந்த ஒரு மேல இருட்டா இருக்கு. இது ஒன்றும் பயப்படுத்தல. இவங்க கத்துறதான் பயப்படுத்துறாங்க. இது என்ன தம்பி எப்படி சுகம்? எப்படி சுகம்? நல்ல புள்ள சொல்லவே இல்லை. பேர்த்தானே காணையில நாங்க பெரிய மேல 13 என்னடா தமிழ் பாய் இவங்கள் பேக்கு பயம் காட்டுறாங்க. எங்க போடா பயமே வரையடா.
பெட்டிகளே வணங்க எழும்பாங்க அவசரப்பட்டு. சத்தியமா பயம் வரலப்பா, பயம் வரல. அப்படி சிவம் நல்ல சோமம். அக்கா உரிச்சி தொங்க விட்டுருக்காங்க பாவம். இதான் குடல், இதான் இதயம். இதை பார்த்தாலாவது பயப்படும். இவர்கள் பேய்க்கு பயப்படல, பேய்க்கு அடிச்சுட்டு வராங்க. என்னட்டு சொல்றது, நாங்க எந்த மூட்ல பார்த்தோமோ தெரியல, ஆனா அந்த ஃபீல் வர இல்ல, பயப்படுற ஃபீல். ஆனா இது நாங்க சின்னல இருக்கே 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க யாழ்ப்பாணம் ராமாங்குடிச்சில வந்து இதுகள் செய்றோம். ரெண்டே பயப்படல, நாங்களும் என்ன பயப்பட்ட மாதிரி ஒரு சத்தத்தை போடுறாங்க. ஜோதிகளா எலும்பு கூட்ட உரிச்சி வச்சிருக்காங்க இதுல. இது என்னடா காட்டு ஆடிறோம், ஆனா சூதாட்டம் இல்ல, சும்மா ஆடிறோம். என்ன செய்ய போறோம் நினைச்சா உழைப்பிருந்தா உடல் நலத்துக்கு இதுல வந்து ஷோ ஒன்று போகுது. கேட்கலாம் இருக்குதா. சரி, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வலிக்கிறோம். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தவை நாங்கள் என்னத்துக்கு யோசிச்சு நாங்கள் இதில் போய்க்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லாமலேயே இதில் ஃப்ரிண்ட் போட்டு வச்சுக்கணும். இதில் தேவையண்டா வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. அப்படி இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போகலாம். நானும் யோசிச்சேன், அப்போ நான் வெயிலுக்கு நட்டமாக வெயில் திருப்ப அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். என்ன பேப்பரை கிழிச்சுட்டு அப்படியே ஓட்டி விடுறாங்க, தேவையில்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் நினைச்சேன் நீங்கள்லாம் இது செய்தேன். எவ்வளோ 400? நாங்களும் இந்த பண்ணையில் போய் நின்று சரி 2 படத்தை வாங்கணும், இல்லை சூடியை விட்டு செய்யலாம், இதில் வச்சு போட்டு இப்படி வச்சு அடுங்க சொல்லி விற்கலாம். நல்ல பிஸ்னஸ். 1000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபா கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க ஃப்ரேம் இதெல்லாமே வந்து எடுத்து விட்டுருக்கணும். இங்கே வந்தால் கணக்க பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து தெரிஞ்சு விடலாம். மற்றது இங்கே அண்ணா இதை படிங்க. இல்லை ஓகே, பிஸ்னஸ் பிளான்ஸ் இது என்னண்டா வந்து இதை பார்த்தா ஜீன்ஸ் வேறு இருக்குது, இது ஒரு பேக் கொஞ்சம் வித்தியாசம் வேறு இருந்தது வேண்டினான். நாங்கள் போட்ட ஜீன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாம அப்படி பேக் தச்சு கொடுங்க. கணக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து இல்ல இல்ல இதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் தம்பி சிப்பத்தில் இருந்தா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தொப்பிகள் இல்லை பாருங்க, தொப்பிக்கு மேலே யானை இருக்கிற மாதிரி எல்லாம் க்யூட்டாக இருக்கு. சரி, அண்ணா ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறார், பார்ப்போம். இது வந்து ஜீன்ஸ் வந்து ஆட்டு வேட்ட ஜீன்ஸ் ஆட்டு கலட்டி வச்சிருக்காட்டு. ஒரு ஜீன்ஸை படிச்சு தச்சுக்கிறாங்க. இது ஒரு தத்துவம். என்ன பெரிய வாழ்க்கை நீங்க முடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு ஆரோ போட்ட ஜீன்ஸ்ல இருக்கா போல சிப்பத்துல இருந்துடா. எவ்வளவு பெரிய தத்துவம் இதுல ஒளிச்சிருக்கீங்க. சொல்லி முடிச்சு விட்டான். நல்ல பேக், ஆனா உங்களுக்கு சரி, நாங்கள் போகிறதுக்கு வந்து பஸ் வந்துட்டு இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம். நல்ல அனுபவமாக இருந்தது. அதோட நாங்கள் இன்னும் கணக்க விஷயங்கள் வந்து பார்க்கல, இதை விட எக்கச்சக்க விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒரு நாள் காணாது. நாங்கள் ஃபேமிலியாக காய்ச்சி போனபடியாக இதாகிட்டு இப்போ கிட்டத்தட்ட 3:45 கிட்ட ஆகுது. நாங்கள் வெளிக்கிறோம்.
அடுத்து என்னோட கண்டு தொடர்ந்து பாருங்க எங்கள் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் அடுத்த பயந்து வாழுங்க சந்திப்போம்